ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். திமுகவுக்கு வரிசை கட்டும் அதிமுக தலைவர்கள், இது தமிழக அரசியல்ல பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. இதற்கு பின்னணியில பல காரணங்கள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்த அன்வர் ராஜாவும் அமைப்பு செயலாளர், முன்னாள் எம்பி அப்படிங்கிற அந்த கேட்டகரியில இருந்து தான் திமுகவுக்கு நகர்ந்தாரு. அதே மாதிரி இப்போ சேர்ந்து இருக்கிற மைத்ரேயன், இவரும் திமுகவுக்கு வரும்பொழுது முன்னாள் எம்பி, அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில இருந்து வந்திருக்காரு. இப்போ அடுத்த 2 பேர் பிரதானமா பேசப்பட்டு வராங்க. இவங்க தான் திமுகவில் சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், அதற்கான காரணங்களும் நிறைய சொல்லப்படுது. அவங்க 2 பேர் யாருன்னு பார்த்தோம்னா, இவங்கள மாதிரியே முன்னாள் அமைச்சர்கள், அதே மாதிரி அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில இருந்தா இந்த 2 பேர் சொல்றாங்க. தங்கமணி, செல்லூர் ராஜு. முதல்ல இவங்களுக்குள்ளான ஒத்துமை என்ன அப்படின்னு பேசிடலாம். அதற்கு முன்னாடி மைத்ரேயன் உள்ள வர்றது திமுகவுக்கு நல்லதல்ல அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அவர் பாஜகவின் உளவாளியாக உள்ளே வருகிறார் அப்படிங்கிற விமர்சனமும் இப்போ மேலெழுந்து வருது. இதனுடைய பின்னணிகள் குறித்து விரிவாக பார்த்துருவோம். பொதுவாக அரசியலில் ஒருத்தருக்கு கெட்ட நேரம் வந்துட்டுனா புடலங்கா கூட பாம்பா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் யார் புடலங்கா, யார் யாருக்கு பாம்பா மாறுறாங்க அப்படிங்கிறது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். தளபதி அவர்கள் தலைமையிலே கழகத்திலே நான் இன்றைக்கு இணைந்ததிலே மிக பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதிமுகவினுடைய போக்கு சரியாக இல்லை. எடப்பாடி பழனிசாமி இப்போ தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தில் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படின்னு வேக வேகமாக போயிட்டு இருக்காரு. அந்த பிரச்சாரம் வேக வேகமாக போகும்பொழுது அதில் பெரிய ஸ்பீடு பிரேக்கராக விழுவுறது இந்த மாதிரி தலைவர்கள் அணி மாறுறது தான். அதுவும் குறிப்பாக அதிமுகவினுடைய பிரதான எதிரின்னு சொல்லப்படக்கூடிய திமுகவை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு வர அதே நேரத்தில் இது எப்படி ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் அந்த கட்சி போய் தலைவர்கள் போய் சாரையா சேர மாட்டாங்களே, அதற்கு மாற்று கட்சியை தானே தேடுவாங்க. ஒன்று அதிமுக வருவாங்க, இல்லை இப்போ புதுசாக வந்திருக்கு விஜய் நோக்கி போகணும், விஜய் நோக்கி யாருமே போன மாதிரி தெரியல, அல்லது பாஜக கூட்டணி நோக்கி போகணும், அதற்கான வாய்ப்புகளும் தெரியலையே அப்படின்ட்டு திமுகவை நோக்கி வருகிறதே அரசியல் அரங்கத்தில் ஒரு இமேஜ் டெவலப் பண்ணுது திமுகவுக்கு. இதை திமுக தலைவர்கள் ரொம்ப திட்டமிட்டு சாமர்த்தியமாக பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக அன்வர் ராஜாவுக்கும் இதே தான் சொல்லப்பட்டுச்சு. அதிமுக அன்வர் ராஜா அங்கே அதிருப்தியில் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட திமுக தலைவர்கள் ரொம்ப சாதுரியமா தூண்டில் போட்டு அவரை தன் பக்கம் எடுத்துட்டாங்க. அதனால அவர் வந்த உடனே திமுகவினுடைய கழக இலக்கிய அணி தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் சார்ந்திருக்கக்கூடிய தொகுதியில் மிகப்பெரிய அளவில் அவர் போட்டி போட போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகளும் மேலெழுந்து வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அன்வர் ராஜா வருகை, அறிவாலயத்துக்குள்ள அவர் போறப்பயே அவர் முகம் வாடி இருந்ததை பார்க்க முடிஞ்சு. ஏன்னா அவர் ஒரு தீவிரமான ஒரு அதிமுக நிர்வாகி, எம்ஜிஆர் காலத்திலிருந்து தீவிரமான ஒரு அதிமுக விசுவாசி, எம்ஜிஆர் விசுவாசியாக அறியப்பட்டவர். அவரே இங்க மாறுறாரு அப்படின்னா அப்போ அதிமுக வேற ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதற்கு அவர் சொன்ன விளக்கம் என்னன்னா, பாஜக கூட்டணியை ஏற்க முடியல அப்படிங்கறத அவர் சொன்னார். இப்போ அதே ஒரு குற்றச்சாட்டு மைத்ரேயனும் சொல்றதுதான், இதை யாராலையும் ஏற்க முடியல அப்படிங்கறத விவாதமா மாறி இருக்கு. ஏன்னா மைத்ரேயன் அன்வர் ராஜா மாதிரியான ஒரு அதிமுக தலைவராக மட்டும் அவரை பார்த்திட முடியாது. மைத்ரேயனை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் அவர் ஒரு RSS காரர் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவர் தனது மருத்துவ படிப்பையே நாக்பூர்ல தான் படிச்சார். அதனால RSS மீது இயல்பாகவே அவருக்கு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. அதன் நீட்சியாக தான் சென்னைக்கு வந்தார். மறுபடியும் இங்கே மேற்படிப்புலாம் படித்தார். அடிப்படையில் அவர் ஒரு மருத்துவர், கேன்சர் மருத்துவர், கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் இங்கே வரும்பொழுதே 91 காலகட்டத்தில் பிஜேபியில் இணைந்தார். பிஜேபியில் இணைந்தவருக்கு பிஜேபியும் நிறைய பதவிகள்லாம் கொடுத்தாங்க. என்னென்னா மாநில செயற்குழு உறுப்பினர், மாநில துணைத் தலைவர் அப்படின்னு, பொதுச் செயலாளர் அப்படின்னு நிறைய பதவிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 91 99 வரைக்கும் நல்லா தான் இருந்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்த பெரிய அளவிலான பதவிகள் அவருக்கு வழங்கப்படலை அப்படின்னு ஒரு சின்ன அதிருப்தியில் இருந்தார் மைத்ரேயன். அந்த நேரத்தில் தான் ஜெயலலிதா வாஜ்பாயினுடைய ஆட்சியை ஒரு ஓட்டில் கவிழ்க்கிறாங்க. இதையடுத்து திமுக பாஜக கூட்டணி 99 நாடாளுமன்ற தேர்தலில் உதயமாகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மைத்ரேயன் தான் அப்படியே அதிமுகவுக்கு தாவினார். 2000 காலகட்டத்தில் அதிமுகவுக்கு வந்தாலும் 2002லேயே ஜெயலலிதா அவருக்கு MP சீட் கொடுத்தாங்க. அப்போதைக்கு மூப்பனார் மறைவு ஒட்டி அவருக்கு அந்த சீட் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் இப்போ மைத்ரேயன் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் கழிச்சு, 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, திமுக பாஜக கூட்டணி சேரக்கூடாது, அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதிமுக இணைந்தன்னு சொன்ன அதே நபர் தான் இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியை காரணம் காட்டி திமுக இணைஞ்சிருக்காரு. வரலாறு எவ்வளவு வினோதமானது பாருங்க. இப்படியெல்லாம் ஒரு அரசியலில், இதெல்லாம் அரசியலில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் ஜெயலலிதா இவரை டெல்லியினுடைய முகமாகவே பார்த்தாரு. இவர் அடிப்படையில் மயிலாப்பூரை பூர்வீகமாக கொண்டவர், RSS சித்தாந்தம் உடையவர்,
அப்படிங்கிற அடிப்படையிலையும் பாஜக இருந்தவருங்கிற அடிப்படையிலும் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, தேசிய அளவில் ஒரு செல்வாக்கு இருக்கு. அதை பயன்படுத்துறதுக்காக ஜெயலலிதாவும் அவரை 2002 கிட்டத்தட்ட 3 முறை 2019 வரைக்கும் ஜெயலலிதா மறைவு வரைக்குமே அதை தாண்டியும் கூட அவர் தான் இருந்தார். அதற்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இடையிலான பிரச்சனை. முதல்ல ஓபிஎஸ் தர்மயுத்தம் வரும்பொழுது ஓபிஎஸ் பக்கம் தான் மைத்ரேயன் இருந்தார். அதற்கப்புறம் யார் கட்சியில் வந்து ஒரு தலைவர் தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விவாதம் வரும்பொழுது மெதுவாக எடப்பாடி பக்கம் போனவர் மீண்டும் வந்து ஓபிஎஸ் பக்கம் வந்து இணைந்தார். அப்புறம் வந்து கட்சியை விட்டு வெளியேறி மீண்டும் பிஜேபியில் போய் 2023 காலகட்டங்களில் பிஜேபியில் போய் இணைந்தார். மறுபடியும் 2024 அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி நோக்கி வந்தார். மீண்டும் வந்து இப்போ 2025 எடப்பாடி பழனிசாமியிலேருந்து திமுகவை நோக்கி வர்றாரு. கடைசி 3 ஆண்டுகளில் 3 கட்சி மாறின ஒரே தலைவராக இவர் தான் அறியப்படுறார் அப்படிங்கிற விமர்சனமும் இப்போ முன்வைக்கப்படுது. ஏன் இவர் திடீர்னு வராரு அப்படின்னா என்ன காரணம் சொல்லப்படுது? மைத்ரேயன் முதல்ல என்ன சொல்றாருன்னா, அங்க அதிமுகவில் எல்லாமே வந்து சுவிட்ச் போர்டா டெல்லி தான் இருக்கு, அவங்க எடுக்கிற முடிவு தான் இவங்க சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி கிடையாதுங்கிறாரு, ஆனா அமித்ஷா கூட்டணி ஆட்சிங்கிறாரு. இந்த கூட்டணி உதயமானதே முதல்ல வந்து அமித்ஷா தான் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற அடிப்படையில் அவர் இந்த கருத்தை சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் நம்பர் 2க்கு தான் 2026 தேர்தலில் போட்டி நடக்க போகுது. அந்த நம்பர் 2 யாருங்கிறதான் போட்டியை தவிர நம்பர் 1 முதல்வர் கண்டிப்பா இவர் தான் வந்து ஜெயிப்பார், ஸ்டாலின் தான் முதல்வராக வருவார் அப்படிங்கிற அடிப்படையில் தனது ஆதரவை அவர் கொடுத்திருக்காரு. முதல்வர் தலைமையிலே அவர் இணைந்திருக்காரு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்ற சில மூத்த அமைச்சர்களாக இருக்கும் பொழுது இந்த இணைவு இன்றைக்கு காலையில் அரங்கேறி இருக்கு. இருந்தாலும் இதில் சில அதிருப்திகளும் இல்லாமல் இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போது அவர் வந்தார், அவருக்கு இலக்கிய அணி தலைவராக பதவி கொடுக்குறீங்க, அப்புறம் ஒரு எம்பி சீட்டோ இல்லை எம்எல்ஏ சீட்டோ அன்வர் ராஜாவுக்கு கொடுத்தாகணும், அவருடைய ஸ்டேச்சர் அப்படி இருக்குது. அப்போ அதே தானே இவருக்கும் பொருந்தும். மைத்ரேயன் என்ன தான் கட்சி மாறி வந்திருந்தாலும் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. திமுக தலைமையில் என்ன யோசிக்கப்படுதுன்னா, மயிலாப்பூரில் நமக்கு வந்து திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி, பிராமணர்களுக்கு எதிரான கட்சிங்கிற ஒரு இமேஜ் இருக்குது. அதை உடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான தலைவர்களை பயன்படுத்திக்கணும். மைத்ரேயன் அப்புறம் எஸ்வி சேகர் போன்றவர்கள்லாம் இப்போ திமுகவை நோக்கி வரவழைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இதை பயன்படுத்திக்கணும். மயிலாப்பூர் தொகுதி வெற்றி வாய்ப்பு இதெல்லாம் கணக்கில் கொண்டு தான் திமுக அதை செய்யுதுன்னு சொல்லப்பட்டாலும், அப்போது காலங்காலமாக கட்சியிலே நான் இருந்தேன், திமுகவுக்காக நான் போஸ்ட் ஓட்டிகிட்டு இருந்தேன், அப்போ எங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறதான் திமுக தொண்டர்களுடைய கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லையும் நிறைய பிரச்சனைகள் வரதை பார்க்க முடியும். குறிப்பாக ஒவ்வொரு தேர்தலையும் எனக்கு தரல அவருக்கு தரலங்கிற பிரச்சனை, அறிவாலயத்திலே இந்த பிரச்சனைலாம் வரும். அறிவாலய வாசலில் திமுக நிர்வாகிகள் பேட்டி தருவாங்க. இப்படி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறப்ப இது வந்து எதுக்கு நீங்கள் இன்னொரு மாற்று முகாமை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கணும்? ஏற்கனவே திமுக இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து வந்தவங்களா தான் இருக்காங்க. அப்போ திமுகவிலே நம்பி இருக்கிறவனுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படிங்கிறது தான் திமுக தொண்டர்களுடைய மனக்குமுறலாக காலையிலிருந்து சமூக வலைத்தளங்களில் வெளிப்படுறதை பார்க்க முடியுது. இதில் இன்னொரு விஷயம் என்ன, கொஞ்சம் இன்னும் அபரிமிதமாக என்ன சொல்லப்படுது அல்லது மிகைப்படுத்தி என்ன சொல்லப்படுது, அது உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் காலத்தின் கையில் தான் விட்டுறணும். ஆனால் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மைத்ரேயன் வந்து அடிப்படையில் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர், பிஜேபியில் தீவிரமாக செயல்பட்டவர். அவர் எப்போ திமுகவுக்கு வராருன்னா இந்த இக்கட்டான சூழல், பாஜகவுக்கு எதிராக திமுக தீவிரமாக களமாடிட்டு வருது, இந்த நேரத்தில் திமுகவுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத உளவு சேகரிக்க தான் அவர் உள்ள அனுப்பப்படுறார் அப்படின்னு ஒரு வாதமும் முன்வைக்கப்படுது. இதுவும் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, தங்கமணி உடனான எடப்பாடியுடனான பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்போ இன்னைக்கு நேற்றுக்கு ஆரம்பிக்கல, கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மாதம் அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர், தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவினுடைய பிறந்தநாள் விழாவின் போதே இது ஆரம்பிக்கப்பட்டுடுச்சு. கிட்டத்தட்ட அப்போ வந்து செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்ட போது, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கொண்டாடப்பட்ட போது அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தார். அதற்கு காரணம் ஜெயலலிதாவினுடைய படங்கள்லாம் வைக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார். அதே மாதிரி தங்கமணியும் ஒரு புகார் என்னன்னா, தங்கமணி வரவே இல்லை, ரொம்ப மௌனமான முறையில் அந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சார். இதன் மூலமாக தனது எதிர்ப்பை அவர் தெரிவிக்கிறாரு அப்படிங்கிற கருத்தும் பேசப்பட்டுச்சு. தங்கமணி தரப்பில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, ஏதோ காது குத்து விழா இருந்துச்சு, அதனால அங்கே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக ட்ரை பண்ணார். இருந்தாலும் அந்த எதிர்ப்புங்கிறது அப்பயே தெரிய வந்துடுச்சு. எதிர்ப்பு எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு? தங்கமணி தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய வலதுகரமாக இருந்தவராச்சு, அவருக்கு எப்படி இவர் மேலே கோவம் வரும் அப்படின்னு கேட்டால், இது திமுக ஆட்சிக்கு வந்து 7-8 மாதங்கள்லேயே வந்துடுச்சு அப்படிங்கிறதா நிதர்சனம். அரசியலை கூர்ந்து கவனிக்கிற எல்லாருக்கும் அது தெரியும். என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் ஆனதுக்கு பிறகு 7 மாதங்கள் திமுக பொறுப்பேற்று 7-8 மாதங்கள் கழித்து லஞ்ச ஒழிப்புத்துறை பல முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில், அவர் சார்ந்த இடங்களில் சோதனை பண்ணது. அப்படி தங்கமணி வீட்டிலையும் சோதனை நடக்குது. தங்கமணி நெருக்கமானவர்கள்,
தங்கமணி சார்ந்திருக்க இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே கிட்டத்தட்ட 65 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்கள் எல்லாத்துலேயுமே ரெய்டு நடக்குது. அந்த ரெய்டின் போது இவரும் காலையில் டிஃபனு, அப்போ தக்காளி சாதம் இதெல்லாம் ட்ரெண்டாக இருந்துச்சு இல்லையா? விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்ததும் சரி, இந்த சைடு வேலுமணி வீட்டில் நடந்தாலும் சரி, இதெல்லாம் அப்போ அதிமுக தலைவர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் தங்கமணி வீட்லேயும் ரெய்டு நடந்துச்சு. அவரும் தக்காளி சாதம் எல்லாம் போட்டார். 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினரில் வீட்டு வாசலில் திரட்டி வச்சிருந்தார். அது ஒரு மாதிரியான ஒரு பதைபதைப்பான நேரம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனக்கு துணையாக வருவார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு வகையில் கட்சி தலைவருங்கிறதையும் தாண்டி தங்கமணிக்கு சம்பந்தி வகையில் உறவினர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ஒரு ரிலேட்டடாக வச்சும் நமக்கு துணை நிற்பார் அப்படின்னு இவர் ரொம்ப நம்பினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையோடு நிப்பாட்டிக்கிட்டாரு. பெரிய அளவில் அவருக்கான ஆதரவு கரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னாலும், தங்கமணி பொதுவாக கட்சிக்காக பேசினார் அப்படின்னு சொல்லப்படுது. சமூகம் சார்ந்து கட்சிக்காக நம்ம சிந்திக்கணும், நம்ம அடுத்த முறை ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா ஓபிஎஸ் நம்ம இன்க்ளூசிவாக இணைச்சிக்கிட்டு தான் போயாகணும், ஓபிஎஸ் நம்ம கூட இருக்கிறது ஒரு பலம் தான், அதையா நம்ம வீணாக்கணும் அப்படின்னு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தார். அதன் காரணமாக தான் எடப்பாடிக்கும் இவருக்குமான வாக்குவாதம் மனஸ்தாபமாக மாறிடுச்சு. என்ன அப்படின்னா, இவர் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவே இருக்கார், இவருக்காக எதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும், இவருக்காக எதுக்கு நம்ம இவர் கூட நெருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எடப்பாடி கொஞ்சம் விலகி இருக்காரு அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. இதனால தங்கமணியும் திமுக சார்ந்த பலரும் அணுகி இருக்கிறதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. தங்கமணி வந்தால் நமக்கு பலம்தான், நாமக்கல்ல இன்னும் நம்ம ரொம்ப வலுவாகலாம், தங்கமணி வந்துட்டார்னாலே பெரிய அளவிலான ஒரு சமூக வாக்குகள் நமக்கு வந்துடும், இதன் மூலம் எடப்பாடியை ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் திமுகவை சேர்ந்த பலரும் தங்கமணியவும் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் தங்கமணி தரப்பில் ரொம்ப என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப வலுவாக சொல்கிறாங்க, கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்கிறதுலாம் உண்மைதாங்க, அதெல்லாம் நிறைய போயிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்காக திமுகலாம் போய் எங்களால் சேர முடியாது, கடைசி வரைக்கும் அதிமுகவில் நாங்கள் இருந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னவர் தான் அன்வர் ராஜாவும், இப்படி சொன்னவர் தான் மைத்ரேயனும். இருக்கிற காலகட்டங்கள் அப்படி இப்படி சொல்லிக்கிறது தான். அதுக்கடுத்து அரசியல் சூழல் மாறும்பொழுது இதுவும் மாறும் அப்படின்னு இன்னொரு கருத்தும் முன்வைக்கப்படுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான தலைவர் யாருன்னா செல்லூர் ராஜு. இவர் சமீபத்தில் சிவகங்கை கீழடிக்கு போனப்போ அங்கே எடப்பாடி பழனிசாமியால் புறக்கணிக்கப்பட்டார் அல்லது அவமதிக்கப்பட்டார் அப்படிங்கிற அந்த செய்திகள் பரவலாக பேசப்பட்டுச்சு. காரணமாக அவர் காரில் ஒரு தன்னை ஏற்றிட்டு போல, இயல்பா கட்சியினுடைய தலைவர் போனால் பின்னாடி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைகர்த்தர்கள்லாம் பின்னாடி உட்காந்து போகிறது வழக்கமான ஒன்று தான், எல்லா கட்சியிலையும் அது நடைமுறையில் உள்ள ஒன்று தான். அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி காருக்கு பின்னாடியே காமராஜ் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதில் செல்லூர் ராஜு நீங்கள் ஏறாதீங்க, நான் பின்னாடி வாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பொது வழியிலே சொன்னது அவர் முகத்தை ரொம்பவே வாட்டமாக்கிடுச்சு. அதனால தான் அவர் மேலே ஒரு அதிருப்தியில் இருக்காரு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டுச்சு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இவரும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னார். ஒரு ஓபிஎஸ் இவ்வளோ வளைந்து நெளிந்து போறாரு அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்குறப்பெல்லாம், ஒரு முன்னாள் தலைவரை நீங்கள் அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது, அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக கோவப்பட்டிருந்தார். அதுதான் பெரிய அளவில் பிரச்சனை ஆனிச்சு. அது மட்டும் இல்லாமல் 2026 தேர்தலில் என்ன வேணாலும் நடக்கலாம், அப்போ தலைவர்கள் எப்படி வேணாலும் சிந்திக்கலாங்கிற வகையில் ஓபிஎஸ்க்கு ஆதரவான ஒரு மெசேஜை, ஒரு ஹிண்ட்டு அந்த செய்தியாளர் சந்திப்பில் கொடுத்ததை எடப்பாடி பழனிசாமியால் ஏற்க முடியல அப்படிங்கிறது தான் அப்போதைய விமர்சனமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் ஒரு பிரச்சாரத்தை எல்லாம் முடிச்சுட்டு எடப்பாடி சொந்த ஊருக்கு சேலத்துக்கு பயணமாகும் பொழுது செல்லூர் ராஜு ஒரு ஹோட்டலில் எடப்பாடி பழனிசாமி அழைச்சிட்டு போயிட்டு ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற ஒரு பெரிய டேபிளை காட்டி, ஆனால் இங்கே சாப்பிட்லான்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு எடப்பாடி பழனிசாமி வேணாம் அப்படிங்கிற வகையில் அவரையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஆர்பி உதயகுமார் இவங்கெல்லாம் இருக்கிற சைடில் போய் உட்காந்து சாப்பிட்டாரு. அதனால் தொடர்ந்து 2 முறை நம்ம புறக்கணிக்கப்படுறோம் அப்படிங்கிற அதிருப்தி செல்லூர் ராஜுக்கும் இருக்கிறதா சொல்லப்படுது. அதற்கு காரணமாக இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. செல்லூர் ராஜு ஒரு பண விவகாரத்தில் திமுக அமைச்சர்கிட்ட பேசி டீல் பண்ணாரு, அதை எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவர் டீல் பண்ணலை அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. ஸோ இதனால் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தென் மாவட்டங்களில் ஒரு கொதிநிலை காணப்படுது. நிறைய பேர் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, அந்த 10% இடஒதுக்கீடுக்கு எதிராக ஒரு போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. அது குறித்து எடப்பாடிகிட்ட கேட்டப்போ அதெல்லாம் கடந்து போன ஒன்று அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிருந்தார். இதிலேயே தெரியும், ஓபிஎஸ் இல்லை, டிடிவி இல்லை, சசிகலா இல்லை, இப்படி பல தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான சமூகத்தை சார்ந்தவங்களை அவர் ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படிங்கிறதான் அதிமுகக்குள்ள ஒரு புகையிற விஷயமா இருக்குது. அதனாலேயே தென் மாவட்டங்களில் அதிமுக பலவீனமாக காணப்படுது அப்படிங்கிற ஒரு தோற்றமும் தொடர்ந்து உருவாக்கப்பட்டுட்டே வருது. இதனுடைய நீட்சியாக தான் எடப்பாடி பழனிசாமி தன்னை மீண்டும் மறுபரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு குரல் எழுந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அன்வர் ராஜா விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி மைத்ரேயன் விஷயமா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் கட்சியை விட்டு விலகிறதே எடப்பாடிக்கு முன்னறிவிப்பே இல்லாமல் இருந்திருக்கு. இதை கூடவே ஒரு தலைவர் சென்ஸ் பண்ணாமல் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஏன்னா இருவரும் அறிவாலயத்தை நோக்கி நகர்றாங்க, அறிவாலயத்து போயிட்டு இருக்காங்கிற நேரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இவர்கள் அன்வர் ராஜாவாக இருக்கட்டும், மைத்ரேயனாக இருக்கட்டும், இவர்களது பதவி நீக்கம் குறித்த அறிவிப்பையே வெளியிடுறாரு. ஸோ இது எடப்பாடியினுடைய தலைமைத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குற விஷயமாகவும் இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இப்போ அதிமுகவில் 2 தலைவர்கள் அன்வர் ராஜா, மைத்ரேயன் வெளியேறி இருந்தாலும் தங்கமணி, செல்லூர் ராஜு இவங்களையும் திமுக வலை வீசிட்டு இருக்கு.
இவங்களும் மிக விரைவில் திமுக சேர போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு முன்னாடி தான் ஒரே மாதத்தில் அன்வர் ராஜாவுக்கும் மைத்திரியனுக்கும் இடையில புதுக்கோட்டை முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமானும் திமுகவில் வந்து இணைந்தார். அந்த விஷயமும் பெரிய அளவில் பேசப்படுது. ஒரு ஆட்சியின் மீது அதிருப்தி இருந்தால் ஏன் தொடர்ந்து வந்து தலைவர்கள் வந்து அது கட்சியில் இணைய போறாங்க, அப்போ இந்த கட்சி வரவிருக்க தேர்தலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் இங்கே வராங்க அப்படின்னு திமுகவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இது எடப்பாடிக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு தலைவலியா மாறி இருக்கு அப்படின்னு தான் களத்தில் பார்க்க முடியுது. ஏன்னா தொடர்ந்து கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தளபதிகள், அறியப்பட்டவங்க, நிறைய முறை எம்பியாக இருந்தவங்க, நல்ல நாடாளுமன்றத்தில் ஓங்கி குரல் எடுத்து பேசக்கூடியவங்க, கொள்கை ரீதியாக பேசக்கூடிய அன்வர் ராஜா, இது போன்ற பலரும் விலகி அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு போறதுங்கிறது எடப்பாடிக்கு பெரிய ஒரு தலைவலியை கொடுத்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எடப்பாடி தங்கமணிக்கு இடையிலான மோதலுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது திருச்சி தொகுதி. திருச்சி தொகுதியில் சமீபத்தில் மதிமுகவினுடைய எம்பி துரை வைகோ தேர்வானார் இல்லையா, அந்த தொகுதியை ஒட்டி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தங்கமணிக்கு இடையிலான மோதல் உருவெடுத்துள்ளதுன்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, அந்த தொகுதியில் தங்கமணி தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு நபரை நிற்க வைக்கணும்னு ரொம்ப பிரயத்தனப்பட்டார், ரொம்ப ட்ரை பண்ணார். ஆனால் எடப்பாடி அதற்கு காது கொடுக்கவே இல்லை. அதற்கு பதிலாக விஜயபாஸ்கருக்கு வேண்டியப்பட்டவரான கருப்பையாவை நிப்பாட்டிட்டார். இதுதான் வேலுமணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை அடுத்தடுத்து கொடுத்துச்சு. இதன் காரணமாகவே அவர் பெரிய அளவில் கட்சி நிகழ்ச்சிகள் எங்கேயுமே தென்படுறதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. இதை முன் வச்சு தான் திமுக ரொம்ப மும்மரமாக இயங்கிட்டு இருக்கு. இது வந்து எஸ்பி வேலுமணியா செந்தில் பாலாஜியா அப்படிங்கிற ஒரு இருதுருவ அரசியலை நோக்கி கொங்கு மண்டலத்தில் இந்த பிரச்சனை நகர்த்திட்டு இருக்கு. யாரை பீட் பண்ணி யாரை கட்சியில் இணைத்துக் கொள்றாங்க அப்படிங்கிறதான் பெரிய அளவில் ஒரு விவாதத்துக்குரிய ஒன்றா மாறி இருக்கு. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.